அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு சென்று அங்குள்ள தனாதிபதி புதனோடு இணைவதால் இக்காலகட்டம் ஒரு இனிய காலமாக அமையிருக்கு. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெற இருக்குதுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல இருக்கு. புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேற இருக்குதுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் தீர இருக்குது. சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. ரிஷபராசினியர்கள் இத்தருணங்கள்ல உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, விஷ்ணு சமேத லட்சுமி தேவியை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.